கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை ஆராதனை செய்து கர்த்தர் நாமத்தை நம் மகிமைப்படுத்தி பாடல் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கின்றார். என் ராஜா முன்னே செல்கின்றார், வெற்றி பவனி செல்கின்றார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால் மீதித்து விட்டார், இயேசு காலால் மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நாமத்துல
வாழ்த்துகிறோம். இந்த ஆதியாகம பகுதியை சற்று நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆதியாகமத்தை எழுதியவர் மோசே தான். இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதினார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மிகவும் நேர்த்தியாக சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாகவும் மனிதனுக்கு தேவைப்படுகிறபடியாகவும் மனிதனுக்கு பயன்படத்தக்கதான காரியமாகத்தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் படைப்பு எல்லாம் சரியாய் காணப்பட்டது. வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், சந்திரனை உருவாக்கினார், சூரியனை உருவாக்கினார். மனிதனுக்கு பயன்படத்தக்கதாக சூரிய வெளிச்சம் வேண்டும் என்று அதை உண்டாக்கினார். நிலவை, அதாவது சந்திரனை உருவாக்கினார். அது இரவில மனிதனுக்கு நல்லதை உண்டாக வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் மனிதனுக்கு பயனுள்ளதாய் படைத்தார். அது மட்டுமில்லாமல் பூமியில மனுஷனுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் படைத்தார். எல்லா மனிதனுக்கு தேவைப்படுகிற அந்த பயிர் வகைகள் எல்லாவற்றையும் படைத்தார். பழங்களை படைத்தார். ஆகவே வானத்துல மனுஷன் பார்க்கத்தக்கதான காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் பறவைகளை உருவாக்கினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாகவும் கரெக்டாகவும் செய்தார். 7 நாள் ஆண்டவர், ஆதி ஆகமத்துல ஃபர்ஸ்ட்ல 7 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக மனிதனுக்கு பயன்படத்தக்கதான காரியத்துல ஆண்டவர் இதை செய்து முடித்தார். அன்பான தேவ பிள்ளையே, ஆனால் இதெல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து இதெல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்த பொழுது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட்டது. ஆண்டவர் நேசிக்கத்தக்கதாய் காணப்பட்டது. பூமியை பார்த்து அவர் நேசித்தார். வானத்தை உருவாக்கி அதை நேசித்தார். பறவைகளை உருவாக்கி நேசித்தார். பூமியில் உள்ள செடிகளை பார்த்து நேசித்தார். எல்லாவற்றையும் பார்த்து அவர் பிரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். ஆனால் தன்னுடைய சாயலை உருவாக்க வேண்டும் என்று மனுஷனை, தன்னை போல உருவாக்க வேண்டும் என்று மனுஷனை உருவாக்கினார். பிதாவின் சாயலில் தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். பிதாவை போலத்தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். தன்னுடைய சாயலில மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். எல்லாவற்றையும் படைத்தார். மனிதனுக்காக படைத்தார். எல்லா படைப்பும் ஆண்டவருக்காகத்தான் படைத்தார். ஆனால் மனிதனை தனக்கென்று படைத்தார். மனிதனை தன்னை ஆராதிக்கும்படியாய் படைத்தார். மனிதனை உருவாக்கினார். மனிதனை தன்னை போல படைத்தார். காரணம், தன்னை உருவாக்கினவரை ஆராதிக்க வேண்டும் என்று தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார். தேவ பிள்ளையே, அன்பார்ந்தவர்களே, ஆனால் மனிதனை பார்க்கும்போது அவர் விசனப்பட்டார் என்று காணப்படுகிறது. மனிதனை பார்க்கும்போது அவர் ஏன் படைத்தார் என்று அவர் வேதனைப்பட்டார். தேவ பிள்ளையே, எல்லாவற்றையும் படைக்கும் போது சந்தோஷப்பட்டார். ஆனால் மனிதனை படைக்கும் போது, மனிதனை குறித்து அவர் காரியங்களை பார்க்கும்போது அவர் வேதனைப்படுகிறார். தேவ காரணம், படைத்தவரை பார்க்காதபடி, படைத்தவரை ஆராதிக்காதபடி, படைத்தவரை நோக்கி பார்க்காதபடி மனம் போன போக்கில மனிதன் வாழ்கிறவனாய் காணப்பட்டார். மனிதனை ஆண்டவர் நேசித்தார். தன்னை போல வாழ வேண்டும், தன்னை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தன்னை போல அன்பா இருக்க வேண்டும் என்று தன்னை போலவே ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனோ தேவனை விட்டு தூரமாய் போக காணப்பட்டான். மனிதனோ பாவத்துக்கு அடிமையாய் போனான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது மோசே மலை மேல போய் கீழே இறங்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள் அடிமையாய் போனார்கள். கன்று குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். குடித்து வெறித்து அவர்கள் இருந்தார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் படைத்தது எல்லாம் நன்மைக்காய் படைத்தார். மனிதனுக்கு நன்மைக்காய் படைத்தார். ஆனால் ஆண்டவர் சாயலில் படைத்த மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாய்
அவன் ஜீவித்தான். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அவன் செய்யவில்லை. தேவ பிள்ளை, அன்பார்ந்தவர்களே, தகப்பன்மார் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். தகப்பன்மார் பிள்ளைகளை நேசிப்பதற்காக அவர்களை சந்தோஷமாய் வளர்க்கிறார்கள். அவர்கள் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் படிப்பு காரியத்தை கொடுக்கிறார்கள், ஆரோக்கியமான காரியத்தை கொடுக்கிறார்கள், ட்ரெஸ் வேணா எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் பிள்ளை சரியில்லைன்னு சொன்னாக்கா, பிள்ளை ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை சரியில்லை சொன்னாக்கா, ஆனா தகப்பனுடைய இருதயத்தை பார்க்கும்போது அவன் வேதனைப்படுகிறான். நாளுக்கு நாள் அவன் வேதனைப்படுகிறான். தேவ பிள்ளை நாளுக்கு நாள் துக்கப்படுகிறான். காரணம், நம்முடைய பிள்ளையே நம்மை பற்றி நம்மை கீழ்ப்படியாமல் போகிறது, நம்முடைய பிள்ளையே நம்முடைய பேச்சு கேட்காமல் போகிறது என்று அந்த தகப்பன் வேதனைப்படுகிறான். தேவ பிள்ளை அதே போலத்தான் அன்பார்ந்த தேவ பிள்ளை, அதே போலத்தான் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கினார், தன்னுடைய சாயல உருவாக்கினார். ஆனால் மனிதனோ பிதாவை நோக்கி பார்க்காதபடி, தேவனை நோக்கி பார்க்காதபடி, கிறிஸ்துவை நோக்கி பார்க்காதபடி அவன் வேறு விதமான வாழ்க்கைக்கு போனான். பிதாவை தேவனை ஆராதிக்காதபடி, மனிதனை ஆராதிப்பதற்காகவே, மனுபுத்திரனை ஆராதிப்பதற்காகவே பாவத்துக்குள்ள போகிற மனிதனாய் காணப்பட்டான் தேவ பிள்ளை. கீழ்ப்படியாமல் போய்விட்டான் தேவ பிள்ளை. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் பார்த்து விசனப்பட்டார். மனிதனை உருவாக்கினதுக்கு அவர் வேதனைப்பட்டார் தேவ பிள்ளை. மீண்டுமாக அவர் மனுஷனாய் இந்த பூமிக்கு சிலுவை மரத்துல மனுஷனுக்கா ரத்தத்தை சிந்தி மறுபடியுமாய் மனிதனை அவர் மீட்டு கொண்டார் தேவ பிள்ளை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நிகழ்ச்சியை பார்க்க தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், படைத்தவரை ஆராதிக்க வேண்டும். படைப்பை ஆராதிக்க தேவையில்லை, படைத்தவரை ஆராதிக்க வேண்டும். அப்போது தான் ஆண்டவராகிய தேவனாய் கர்த்தர் சந்தோஷப்படுவார். தேவ பிள்ளை, மாலை வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். படைப்பை நீ ஆராதிக்க தேவையில்லை, மனுஷனை ஆராதிக்க தேவையில்லை, தேவையில்லாத பாவத்துக்கு நீ போக தேவையில்லை. நீ துக்கப்பட வேண்டும் என்று அவசியம் கிடையாது, நீ வேதனைப்பட வேண்டும் அவசியம் கிடையாது. படைத்தவரை நீ ஆராதிக்கும் போது, உன்னை அழைத்தவரை நீ ஆராதிக்கும் போது, உன்னை உருவாக்கினவரை நீ ஆராதிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே அன்புள்ள தேவ பிள்ளையே, மாலை வேளையில அவரை நோக்கி பார்க்கும்போது நீ பிரகாசம் அடைவாய். மாறாய் வெக்கப்பட்டு போனில்லை. சின்ன ஜபத்தை பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். தேவ அன்புள்ள இயேசுவே, மாலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தை நாங்கள் முறியடிக்கிறோம். ஆராதிக்கும்படியாய் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுவராக. படைப்பை ஆராதிக்காதபடி ஆண்டவரை படைத்தவரை ஆராதிக்க கர்த்தர்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரசனம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர் போக்கில வரத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அடுவர் வேலை செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவராக. துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.